3 நாள் நல்ல மழை. ஆனால் ஒரு இடத்துல தண்ணி தேங்கின மாதிரியே இல்லை. ஸோ அந்த வடிகால் பாருங்க அப்படியே டவுன் ஆகிட்டு. ஆக்சுவலாக ஒக்கினாவா ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ரோடு கூட ஃப்ளாட்டாக இல்லை, எல்லாமே மேலே கீழே தான் இருக்குது. ஸோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி அப்படியே வாய்க்காலில் போயிட்டு கடலில் சேர்ந்துருமா இல்லை அங்கே தான் இருக்கான்னு தெரியல. லேக் மாதிரி எவ்வளோ அழகாக அந்த சேருது பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. காலையில் நான் ரோஜோக்கு வரும்போதும் நல்ல மழை. நான் வரும்போது தண்ணி பயங்கரமாக கொட்டுச்சு, தண்ணி கம்மியாகிடுச்சு மழை விட்டுனோன்னே. ஒக்கினாவா ஒரு ரொம்ப அருமையான ஊருங்க. ஒக்கினாவா பொறுத்தவரையும் சொல்லணும் அப்படின்னா, நான் அதிகமாக ஒக்கினாவா வந்துருக்கேன். டோக்கியோ 2 தடவை போயிருக்கேன், ஒசாக்கா போயிருக்கேன். இப்போ டோக்கியோ ரொம்ப நியூயார்க் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேர்ல்டு அந்த சொல்லுவாங்க இல்லையா, காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி டோக்கியோவில். ஒக்கினாவா பெட்டர் தென், ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. கம்பேர் டு டோக்கியோ இங்கே கொஞ்சம் கம்மி. ஒக்கினாவா ஆக்சுவலாக தனி ஊர். இவங்க ஜாப்பனீஸ் சொல்கிறத விட ஒக்கினாவான்ஸ் சொல்கிறது தான் பெருமைப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தனி ஃப்ளாக் இருக்குது. இவங்களுக்கு ஒக்கினாவான் ஜாப்பனீஸ் தனியாக ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. அது ரொம்ப அந்த லோக்கல் பீப்புள்லாம் தெரியும். இந்த கராட்டையை கூட ஒக்கினாவாவில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கால் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை பிரேக் பண்ணுவது தான் கிஜின் ஃபுனகோஷி. அதனால தான் அவர் கராத்தே உலகின் தந்தைன்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டர் ஆஃப் கராட்டே அப்படின்னா கிஜின் ஃபுனகோஷி. ஏன் சொல்கிறோன்னா, பிகாஸ் இஸ் ஒன்லி பிரேக் த ரூலை உடச்சி மெயின்லேண்ட் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. அதனால தான். ஸோ இதில் பழைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரியூக்யூன்னு சொல்லுவோம். RYUKYU, ரியூக்யூ கிங்டம். ஸோ அந்த ரியூக்யூ கிங்டமோட புது பேர் தான் ஒக்கினாவா. ஸோ இங்கே ஒரு பேங்க் இருக்கு பாருங்க, இது ரியூக்யூ கிங்டம் பேங்க். ஸோ பேங்க் ஆஃப் த ரியூக்யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒக்கினாவா. அப்புறம் இந்த பேங்க் ஆஃப் ஒக்கினாவான்னு ஒன்று இருக்கு. இந்த 2 பேங்க் தான் இங்கே மேஜராக இருக்கும். ஸோ கராட்டே மட்டும் இல்லை, இங்கே நிறைய விஷயம் இருக்குது. பட் நான் 8th டைமோ 9th டைமோ போகிறேன். ஒவ்வொரு முறை வரும்போதும் வெறும் கராட்டே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான். பட் லாஸ்ட் டைம் வரும்போது மட்டும் ஒரு ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சார். பியூட்டிஃபுல் சைட் சீயிங் பிளேஸ். அப்புறம் தான் சொன்னார், இங்கே ஒரு பெரிய டூரிசமே பயங்கரமாக இருக்குது, கராட்டே தாண்டி டூரிசம் இங்கே நல்ல பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த சவுண்ட் வாக்கிங் பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணுறதுக்கு முடிய போகுது அப்படின்னு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். க்ரீன் சிக்னல் போட்டு இந்த பிளைண்ட் பீப்புள், ரொம்ப வயசானவங்களுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, த வேர்ல்டு ஓல்டஸ்ட் பீப்புள் லிவிங் இன் ஒக்கினாவா. இவங்க இந்த 58 வயசுல ரிட்டையர் ஆகிற கதைலாம் கிடையாது. வேலை பார்த்துட்டே இருப்பாங்க எத்தனை வயசானாலும். பஸ் ஸ்டாப்பு நம்ம நம்பர் 23 மாதிரி போட்டு வச்சுருக்கோங்க. பஸ் ஸ்டாப்பில் என்னென்ன பஸ் என்ன டைம் வரும் சொல்லிட்டு. கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாப்பில் மட்டும் தான் நமக்கு இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும் உட்கார்றதுக்கு நிகழல. பட் பெரும்பாலான இடத்துல இந்த எல்லோ கலர் போல் மட்டும் தான் இருக்கும். அதாவது பஸ் ஸ்டாப் கண்டுபிடிக்கும். நல்ல மழை, உட்கார முடியாது, ஈரமா இருக்கு.